காளி ஸ்தோத்திரம் என்ற தலைப்பிலே பாரதியினுடைய படைப்பாக விளங்குகின்றது. யாதும் ஆகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் நின்றன் செயல்களன்றி இல்லை. போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம் ஆதிசக்தி தாயே என் மீது அருள் புரிந்து காப்பாய். எந்த நாளும் நின்மேல் தாயே இசைகள் பாடி வாழ்வேன். கந்தனை பயந்தாய் தாயே கருணை வெள்ளமானாய். மந்த மாருதத்தில் வானில் மலையின் உச்சி மீதில் சிந்தை எங்கு செல்லும் அங்குன் செம்மை தோன்றுமன்றே. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். இன்னும் மேல போலாம், அடுத்து பார்த்துலாம். கர்ம யோகம் என்றே உலகில் காக்கும் என்னும் வேதம், தர்ம நீதி சிறிதும் இங்கே தவறல் என்பதன்றி, மர்மமான பொருளாம் நின்றன் மலரடிக்கண் நெஞ்சம் செம்மையுற்று நாளும் சேர்ந்தே தேசு கூட வேண்டும். என்றன் உள்ள வெளியில் ஞானத்து ரவி ஏற வேண்டும். ஞானத்து ரவி, இரவினா சூரியன். என்றன் உள்ள வெளியில் ஞான திரவி ஏற வேண்டும். குன்ற மொத்த தோளும் மேறு கோல மொத்த வடிவும் நன்றை நாடு மனமும் நீ என் நாளும் ஈதல் வேண்டும். ஒன்றை விட்டு மற்றோர் உழலும் நெஞ்சம் வேண்டார். அடுத்து பார்க்கலாம். வானகத்தினொளியை கண்டே மனமகிழ்ச்சி பொங்கி, யானெதற்கும் அஞ்சேன் ஆகி எந்த நாளும் வாழ்வேன். யானெதற்கும் அஞ்சேன் ஆகி, அப்படி வச்சுக்கணும். அது தனியா அந்த சொல்கட்டுக்காக வருது. அது படிக்கும்போது சேர்த்து பாடு. யானெதற்கும் அஞ்சேன் ஆகி எந்த நாளும் வாழ்வேன். ஞான மொத்ததம்மா உவமை நான் உரைக்கொணாதாம். வானகத்தினொளியின் அழகை வாழ்த்து மாறு யாதோ. மாறு யாதோ ஈ வந்திருக்கு. அடுத்து, ஞாயிறென்ற கோலம் தருமோர் நல்ல பேரொளிக்கே தேயமீதோர் உவமை எவரே தேடி யோத வல்லார். வாயினிக்கும் அம்மா அழகாம் மதியின் இன்ப ஒளியை நேயமோடு உரைத்தால் அங்கே நெஞ்சு இலக்கமெய்தும். அடுத்து, காளி மீது லாஸ்ட் ஸ்டான்ஸா. காளி மீது நெஞ்சம் என்றும் கலந்து நிற்க வேண்டும். வேளையொத்த விரலும் பாரில் வேந்தரேத்து வெந்தன போட்டு வேளையொத்த விரலும் பாரில் வேந்தர் ஏத்து புகழும். யாழியொத்த வலியும் என்றும் இன்பம் நிற்கும் மனமும் வாழி ஈதல் வேண்டும் அன்னாய் வாழ்க நின்றன் அருளே. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் நின்றன் செயல்களென்று இல்லை என்று போகிற போக்கில அந்த பாட்டை ரகலை பண்ணிட்டு போறான். எப்படி ஒரு வெள்ளம் போறதோ அது மாதிரி பாடிட்டு போறான் பாரதி.